2025-26 அரசு தேர்வுக்கான முக்கியமான வினாவிடைகள் இப்போ உள்ள நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மௌரிய பேரரசு தான் கிட்டத்தட்ட 4 நாளாக இந்த மௌரிய பேரரசு ரொம்ப லாங் வீடியோவாக போயிட்டே இருக்குது. அதனால் தொடர்ந்து இந்த வீடியோஸை பாருங்கள். இதிலே உங்களுக்கு கிட்டத்தட்ட முக்கியமாக தேர்வில் வரக்கூடிய கொஸ்டின் ஆன்சரே இருக்கலாம். இப்போ நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆனது, ஸ்தூபியானது அரைக்கோள வடிவம் உடைய எந்த அமைப்பை போன்றதாகும்? மௌரிய பேரரசோட ஸ்தூபி அரைக்கோள வடிவம் உடைய எந்த அமைப்பை போன்றது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. குவிமாடம், அரண்மனை, வட்ட வடிவம், முக்கோண அமைப்பு. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்தூபி அரைக்கோள வடிவம் கொண்ட எந்த அமைப்பில் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ குவிமாடம். இந்த குவிமாடம் அப்படிங்கிற அமைப்பில் தான் இந்த ஸ்தூபி என்ன செஞ்சிருக்கு, அரைக்கோள வடிவத்தில் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போ இங்கே ஸ்தூபியானது அரைக்கோளம் வடிவம் உடைய குவிமாடம் போன்ற அமைப்பை கொண்டதாகும். அதாவது ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ தான் இங்கே ஆன்சராக தரப்பட்டிருக்கு. 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார்? அதாவது மௌரிய பேரரசோட கடைசி அரசர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருகத்ரதா, அசோகர், குமாரகுப்தர், சமுத்திரகுப்தர். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் மௌரிய பேரரசின் கடைசி அரசர் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கடைசி அரசர் யாராக இருந்திருப்பாரு? அசோகர் ஃபஸ்ட்டே வந்துடுவார். குமாரகுப்தர் குப்தர் காலத்தில் வந்து சமுத்திரகுப்தர் ஃபஸ்ட்டே வந்துடுவார். அப்போ ஆப்ஷன் ஏ பிருகத்ரதா அப்படிங்கிறவர் தான் யாரு? மௌரிய பேரரசின் கடைசி அரசர். அப்போ இங்கே என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ பிருகத்ரதா அப்படிங்கிறது தான் மௌரிய பேரரசோட கடைசி அரசர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பிருகத்ரதா அவருடைய படைத்தளபதி யாரால் கொல்லப்பட்டார்? அந்த பிருகத்ரதாவை யார் கொன்னாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹரிகரர், கிருஷ்ணதேவராயர், புஷ்யமித்ர சுங்கர். ஆப்ஷன் டி இந்த 3 பேரையும் சேர்த்து அனைவரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆப்ஷன் டி வந்து மொத்தத்தில் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ பிருகத்ரதா அவர் வந்து அந்த அவருடைய படைத்தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புஷ்யமித்ர சுங்கர். இந்த புஷ்யமித்ர சுங்கரால தான் பிருகத்ரதா என்ன செய்யப்படுவார்? கொல்லப்படுவார். இந்த புஷ்யமித்ர சுங்கர் யாராக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருகத்ரதாவோட தளபதியாக இருந்திருப்பார். ஓகேவா? அடுத்து 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நாலந்தா எதனுடைய பாரம்பரிய சின்னம்? அதாவது நாலந்தா பல்கலைக்கழகம் எதனுடைய பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யுனெஸ்கோ, ஐக்கிய நாடுகள், சார்க் நாடுகள், அதுக்கப்புறம் மொத்த ஆப்ஷனாக அனைத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? இப்போ நாலந்தா எதனுடைய பாரம்பரிய சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ யுனெஸ்கோ.